வயக்ரா போன்ற மாத்திரைகள் இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. மருத்துவத்துறையில் ஒரு மாத்திரை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னா அது வயக்ரா தான். ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு ஆண்மை குறைவை போக்கி தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் அப்படின்றது வயக்ரா தான். இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் ஆண்மை குறைவு இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வயதானவர்கள், முழுமையான விரைப்புத்தன்மை இல்லாதவர்கள், சில பேருக்கு விந்து முந்திரவங்க கூட இந்த வயக்ரா மாத்திரை கண்ட்ரோல் பண்ணக்கூடும். இது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இவங்க எடுத்துக்கணும். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தா, ஒன்று கண்ணில் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா என்ற நோய் உள்ளவர்கள் எடுக்கக்கூடாது. ரத்தத்தில் சிக்கிள் செல் அனீமியா போன்ற சில நோய்கள் இருக்கவங்க எடுத்துக்க கூடாது. மற்றபடி பெரும்பாலானவர்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக இது அலர்ஜி அப்படின்னு தெரிஞ்சால் எடுக்கக்கூடாது. மற்றவர்கள் வயக்ராவை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கலாம். இதில் எந்த தவறும் இல்லை. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக எடுக்கக்கூடாது. இப்போ திருமணத்திற்கு உள்ளே போகிறவங்க ஒரு 28 வயசுலேயே வயக்ரா எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இன்னும் நீண்ட நேரம் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம்னு எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும், தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். வயக்ராவை என்னைக்கு நிறுத்த முடியாது, தொடர்ந்து அவங்க அதை எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தேவையில்லாமல் எந்த மருந்துகளையுமே எடுக்கக்கூடாது. வயக்ரா உள்ளிட்ட எந்த மருந்தையும் எடுக்கக்கூடாது.